Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு இந்த வீடியோல properties of logarithm பார்த்துட்டு இருக்கோம். இதுல property 4 பார்க்கலாம். property 4 உடைய இன்னொரு நேம் வந்து quotient rule. Okay. So property 4 என்னங்கறதை இங்க நான் எழுதி இருக்கிறேன். log x1 base a minus log x2 base a equal to log x1 by x2 base a. இதுதான் property 4. இதற்கு இன்னொரு நேம் quotient rule. ஓகே, இப்போ நம்ம இதனுடைய proof பார்க்கலாம். எப்பவும் proofனா நம்ம என்ன செய்வோம், left hand sideல இருக்கிற terms எல்லாத்தையும் எடுத்துக்கிருவோம், அதை assume பண்ணுவோம், assumption, then exponentiation formatக்கு மாற்றுவோம், then அதில் சில சேஞ்சஸ் பண்ணுவோம். அந்த left hand side உடைய ஆன்சர் வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடான்னு செக் பண்ணுவோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆன்சரு வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ள வேல்யூ வருதான்னு பார்ப்போம். அதுதான் ப்ரூஃப். நம்ம எந்த ஒரு ஈக்குவேஷனையுமே ப்ரூவ் பண்ணுற மெத்தட். அதே மாதிரி இதில் இந்த ப்ராப்பர்ட்டி 4 கோஷன்ட் ரூலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, log x1 base a minus log x2 base a. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இதனுடைய ஃபைனல் ஆன்சர் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த வேல்யூ வரணும். அதுதான் நம்மளுடைய ப்ரூவ் பண்ற மெத்தட். ஓகே, ஸோ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, log x1 base a. அதை வந்து நம்ம k1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிடுவோம். ஓகே, லெட் log x1 base a equal to k1. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை k1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தென் அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறோம், எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு மாற்றுறோம். இது லாக் ஃபார்மேட், லாக் ஃபார்மேட்ல இருந்து எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு மாற்றுறோம். ஓகே, ஸோ a பவர் k1 ஈக்குவல் டு x1ன்னு வந்துடும். இது வந்து ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற செகண்ட் டேர்மை எடுத்துக்கிறோம், log x2 base a. இந்த டேர்மை ஈக்குவல் டு k2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் இது வந்து லாக் ஃபார்மேட், இது எக்ஸ்பொனன்ட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். ஸோ a பவர் k2 ஈக்குவல் டு x2. இப்போ எக்ஸ்பொனன்ட் ஃபார்மேட்டில் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன செய்கிறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டி 3லையும் ப்ரூஃப் இதே மெத்தடில் தான் இருக்கும், பட் அதில் வேறு மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், பட் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸை டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, அந்த டேர்மை ஈக்குவேஷன் 2 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்மால் டிவைட் பண்ணணும். ஸோ a பவர் k1 டிவைடட் பை a பவர் k2. அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 உடைய ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, x1. ஈக்குவேஷன் 2 உடைய ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, x2. ரெண்டு டேர்ம்ஸையும் டிவைட் பண்ணணும். அதுதான், அதாவது ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா அது ரெண்டையும் டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு டேர்ம்ஸையும் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 and 2 உடைய ரைட் ஹேண்ட் சைட்ஸையும் டிவைட் பண்ணணும். அதுதான் டிவிஷன். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸை டிவைட் பண்ண உடனே இந்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, a பவர் k1 டிவைடட் பை a பவர் k2 ஈக்குவல் டு x1 டிவைடட் பை x2. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறோம்னா, இது வந்து என்னது, ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க, a பவர் k1 டிவைடட் பை a பவர் k2. ரெண்டு அதாவது நியூமரேட்டர்லையும் பேஸ் ஏ தான் இருக்கு, டினாமினேட்டர்லையும் பேஸ் ஏ தான் இருக்கு. ஸோ a பவர் k1 மைனஸ் k2 இது எக்ஸ்பொனன்ஷியேஷன்ல ஒரு ரூல். இது உங்களுக்கு தெரியும், சேம் பேஸாக இருந்தால் டிவிஷனில் வரும்போதில் நம்ம மைனஸில் பவரை மட்டும் மைனஸில் எழுதிக்கிடுவோம். ஸோ a டு த பவர் k1 மைனஸ் k2ன்னு வந்துடும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு x1 டிவைடட் பை x2. இப்போ இந்த எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த ஈக்குவேஷனை லாக் ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். ஓகே, இது வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷன் ஃபார்மேட்,
a பவர் ஒரு பேஸ் இருக்கு, பவர் இருக்கு, ஈக்குவல் டு சம் வேல்யூ இருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட். இந்த எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்டை லாக் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே என்ன வரும்? log x1 by x2 base a equal to k1 minus k2. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த k1ன்னு நம்ம ஆல்ரெடி அஷ்யூம் பண்ணியிருந்தோம் இல்லையா? k1 and k2 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Substitute k1 and k2 in third equation. We will get log of x1 divided by x2 equal to log x1 base a minus log x2 base a. இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த டேர்ம்ஸை தான் நம்ம எடுத்து k1 k2ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு தென் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணி ஃபைனலாக ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? log of x1 divided by x2. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியில் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியில் ரைட் ஹேண்ட் சைடு log of x1 by x2 base a. ஸோ நமக்கு இங்கே வந்த ஆன்சரும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து அதில் அசம்ஷன் தென் ஃபார்மேட் சேஞ்ச் எல்லாம் பண்ணி ஃபைனல் ஆன்சர் இதே தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பேஸ் ஏ வரணும். ஓகே, இங்கே எழுத மறந்துட்டேன், log a. ஓகே, ஸோ இங்கே log of x1 divided by x2 base aன்னு வருது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடு உள்ள ஆன்சரும் இங்கே நமக்கு வந்திருக்கிற ஃபைனல் ஆன்சரும் ஒரே ஆன்சர் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதிலிருந்து இந்த ப்ரூஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ கோஷன்ட் ரூல் அப்படின்னா என்னன்னா log x1 base a minus log x2 base a equal to log x1 by x2 base a. ஓகே, இதுதான் வந்து கோஷன்ட் ரூல். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து log 42 base 6 minus log 7 base 6, அதாவது log ஃபார்மேட்டில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. வித்தின் பிட்வீன் தீஸ் டூ டேர்ம்ஸ் ஒரு சப்ட்ராக்ஷன் சிம்பிள் இருக்கு. இப்படி இருந்துட்டா நம்ம இந்த கோஷன்ட் ரூல் ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பிகாஸ் லாக் ஃபார்மேட்ல ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, சேம் பேஸா தான் இருக்கும். தென் இதுல இடையில சப்ட்ராக்ஷன் இருக்கு. ஸோ நம்ம கோஷன்ட் ரூல் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ பை ப்ராப்பர்ட்டி 4 என்னது? லாக் ப்ராப்பர்ட்டி 4 உடைய ப்ராப்பர்ட்டி 4 என்ன அப்படின்னா log x1 base a minus log x2 base a equal to log of x1 by x2 base a. இங்கே x1க்கு பதிலாக 42 இருக்கு, x2க்கு பதிலாக 7 இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன வரும்? இது ப்ராப்பர்ட்டியிலிருந்து log of x1 by x2. ஸோ 42 divided by 7 base 6 வந்துரும். ஸோ 42 divided by 7ங்கிறது 6. ஸோ இதை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு ரூல் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது பேஸும் ஆர்குமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தது, அது லாக் ஃபார்மேட்டில் இருக்கு அப்படிங்கும் போதுல அதனுடைய வேல்யூ 1. ஸோ இங்கே பை ப்ராப்பர்ட்டி 2 ஆன்சர் 1. இதுதான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இதில் நம்ம கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.